நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஏ குருவி சார் வா இப்படி. நான் என்னமோ பியூன் மாதிரி உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன், நீ என்னமோ எச்சம் மாதிரி குட் மார்னிங் சொல்லிட்டு போயிட்டே இருக்க. சார் வேலை நேரத்துல வெட்டியா நின்னு பேசினா பிடிக்காது சார். யாருக்கு? யாருக்கோ. யாருக்குயா? கேப்ரியல் சாருக்கு சார், அவருக்கு பிடிக்காது. யோ நான் எச்சமா அந்த ஆள் எச்சமா? நீங்க தான் சார். அப்ப நீ யாருக்கு பயப்படணும், எனக்கா அந்த ஆளுக்கா? ஏன் சார் நீங்க தானே சார் சொல்லிருக்கீங்க நல்லவங்களுக்கு நம்ம எப்பவும் பயப்படணும்னு. சரி சரி போய் ஒரு டீ எடுத்துட்டு வா. சார் டீ கொண்டு வந்தா கேப்ரியல் சாரு திட்டுவாரு. திட்டட்டும், எனக்காக இது கூட வாங்க மாட்டியா? சார் அவரு என்ன திட்ட மாட்டாரு, உங்களை திட்டுவாரு. சரி சரி டீ ஒண்ணும் வேண்டாம். என்ன சார் பயந்துட்டீங்களா? ஒரு மரியாதை. யாருக்கு? யாருக்கோ. யோ என்னையா சிரிப்பு? சேம் சேம் பப்பி சேம், all the boys know the name. Bloody nonsense of India. Get out from the eyesight of me. Go. Yes sir. கொஞ்சம் கூட மரியாதை எல்லாம் போயிட்டு இருக்கு. ஓ தமிழ் என்ன சார்? வாயா இங்க. சார் சாயங்காலமா பாக்குறேன் சார். யோ நில்லு. எங்க அவ்வளவு அவசரமா ஓடுற? சார் இப்பவே கிளாஸுக்கு லேட் ஆயிடுச்சு சார். என்னய்யா பள்ளிக்கூட பசங்களே நடந்து போய்கிட்டு இருக்கான், நீ ஒரு வாத்தியார் இப்படி ஓடிக்கிட்டு இருக்க? சார் அவர் அடிப்பார் சார். யாரியா? கேப்ரியல் அடிப்பார் சார். அடிப்பாரா? ஆமா சார். என்னையா சொல்ற? தப்பு நடந்தா பாத்துக்கிட்டு இருக்க, நான் ஒன்னும் சொர்ண கட்டம் இல்ல. பொறுப்புல இருக்கிறவங்க கண்டிப்பா கடமை செய்யணும். அதை செய்ய தவறுனவங்களுக்கு கடுமையான தண்டனை விட்டு சொன்னார் சார். அதுக்கு எனக்கு பயமா இருக்கு சார். நேத்து கூட காதை புடிச்சு கிள்றாரு சார். அடப்பாவி. ஆமா சார். திடீர்னு புக்க புடுங்கி கேள்வி கேட்கிறாரு சார். பசங்க நல்ல ஆன்சர் சொன்னானுங்களா? பசங்க கிட்ட எல்லாம் கேக்குறது இல்ல சார், என்கிட்ட கேள்வி கேட்கிறாரு சார். ஐயோ. ஆமா சார். பட்டி என முடியும் தெருக்குறல பட்டுன்னு சொல்லு பாப்போன்னு என்கிட்டே சொல்றாரு சார். தெரியாதுன்னு சொன்னதுக்கு பெஞ்சு மேலே நிக்க சொல்றாரு சார். யோ என்னையா அநியாயமா இருக்கு. ஆமா சார். சரி இதெல்லாம் எச்சம் கிட்ட சொல்லுவேன்னு சொன்னியா? சொன்னனே. அதுக்கு என்ன சொன்னா? மாணவர்கள் தப்பு பண்ணா ஒரு தண்டனை, அதே தப்பு ஆசிரியர்கள் பண்ணா 10 மடங்கு தண்டனை. நியாயம் தானே சார்? எச்சம் பண்ணா 100 மடங்கு தண்டனை சொல்றாரு சார். சார் நான் வரேன் சார். ஆஹா வேலியில போற ஓனான் எடுத்து வேட்டியில விட்டுட்டேன் போல இருக்கே. ஆஹா வர்றானே வர்றானே, அந்த ஆள் முந்திக்கிறது கூட நாம முந்திக்கணும். குட் மார்னிங் கேப்ரியல். குட் மார்னிங். குட் மார்னிங். கிளாஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அத பத்தி தான் உங்ககிட்ட பேசணும். பாயிண்ட்டுக்கு வர்றாரு. நான் பேசலாமா? கேப்ரியல் நீங்க இன்னொரும் கிளாஸ்ல இருந்திருக்கணும் இல்லையா? கிளாஸ்ல மாணவர்கள் இருக்கணும் இல்லையா? மாணவர்கள் இல்லைன்னா வகுப்பு எடுக்க முடியாது இல்லையா? இதையெல்லாம் ஹெச்எம் கவனிக்கணும் இல்லையா? ஒரே ஒரு இல்லையா தான் சொன்னேன், பதிலுக்கு இத்தனை இல்லையா சொன்னா எப்படி கேப்ரியல்? 7Cல பசங்க யாரும் வர்றதில்ல. கேட்டா சாருக்கு உடம்பு சரியில்லைங்கிறாங்க. அதுக்கும் இவங்களுக்கு என்ன சம்பந்தம்? அது சொந்த பந்தமா பழகிட்டாங்க கேப்ரியல். இது வீடு இல்ல, ஸ்கூல். ஆசிரியர் மாணவர்ங்கிறது ஒரு பந்தம், அவ்வளவுதான். சொல்லி கொடுக்கறது மட்டும்தான் ஆசிரியருடைய வேலை, படிக்கிறது மாணவர்களுடைய கடமை. அவங்க மாறிட்டே இருப்பாங்க. பழகுன மாணவர்கள் இல்லைங்கிறதுக்காக ஆசிரியர் பாடம் எடுக்கிறத நிறுத்த முடியுமா? இல்ல சொல்லி கொடுக்கிற ஆசிரியர் போயிட்டாங்கிறதுக்காக படிக்கிறத மாணவர்கள் நிறுத்த முடியுமா? குட் கொஸ்டின். எனக்கு குட் ஆன்சர் வேணும். ஆஹா அடங்க மாட்டேங்கிறாரு சார். கேப்ரியல் 11 மணில இருந்து நான் இன்னைக்கு மௌன விரதம், அதனால இந்த விஷயத்தை நாளைக்கு பேசலாமே. வாட்? ஐயப்பா, நாட்டுல கெட்டவங்களை கூட சமாளிச்சுக்கலாம், ஆனா ஒரு நல்லவனை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம்ப்பா. சார் சூடான மசாலா டீ சார். இஞ்சி ஏலக்காய் பனவெல்லாம் போட்டு பண்ண பிரமாதமான டீ சார். என்ன சார் நீங்க டீ பார்ட்டி இல்லையா, காபி பார்ட்டியா? ஃபில்டர் காபி? ஓ அதுவும் இல்லையா? சுக்கு காபி, ஹார்லிக்ஸ், வீவா? உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? என்ன சார் சொன்னீங்க? காஃபி டீ போடுறது உன் வேலை இல்லைன்னு சொன்னான்ல. ஆமா சார், அது மத்தவங்களுக்கு தானே, உங்களுக்குமா? என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? காஃபி குடிக்கிறது கெடுதல்ங்கிற விஷயத்த பசங்களுக்கு சொல்லணும்னா கூட காஃபி குடிக்கிறத நிறுத்திட்டு சொல்லணும்னு நினைக்கிறவன்னா இந்த டீ என்ன லஞ்சமா? சார் இது உங்க நேர்மைக்கு கிடைச்ச அன்பளிப்பு சார். வாட் நான்சென்ஸ் ஆர் யூ ஸ்பீக்கிங்? சார் உனக்கு இந்த வேலையில் இருக்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா?
இல்ல சார். என்ன சொல்ற? இல்ல சார், இதுல இருந்து அடுத்த லெவலுக்கு போகணும் சார். அதுக்கு இந்த வேலை போகாம இருக்கணும்ல? எஸ் சார். அடுத்து என்ன ஆகணும்னு நினைக்கிற? எச்சம் ஆகணும் சார். ம்? என்ன சார், ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? எனக்கு சில்லி ஜோக் சொல்றவங்கள பிடிக்காது. இல்ல சார், சீரியஸா தான் சார் சொன்னேன். நீயே ஒரு ஸ்கூல் கட்டுனா கூட அதுல நீ ஹெச்எம் ஆக முடியாது. சார், யோ, நீ என்ன படிச்சிருக்க? 8வது சார். அதுக்கு நியாயமா பார்த்தா நீ பியூனா கூட ஆயிடக்கூடாது. ஆஹா, வர 8000 கூட இந்த கேபி ஆப்பு வச்சிருவான் போல இருக்குதே. உஷாரா இருக்கணும்னு நினைக்கிறேன். சார், நான் என்ன சார் பண்றது? நீ எப்படி ஹெச்எம் ஆக முடியும்னு கொஞ்சமாவது யோசிச்சியா? படிக்காத மேத ஸ்கீம்ல ஆகலான்னு. படிக்காத மேதைங்கிறது படம், ஸ்கீம் கிடையாது. இல்ல சார், அந்த ஸ்கீம்ல தான் நான் எச்சம் ஆகலான்னு. யாரு சொன்னது? நம்ம எச்சம் தான் சார் சொன்னாரு. ஒரு ஸ்கூல்ல ஒருத்தர் மட்டும்தான் அப்படி ஆக முடியும். ஏற்கனவே நடராஜ் அப்படி ஆயிட்டாரு. இனி வேற யாரும் ஆக முடியாது. ஓஹோ. என்ன ஓஹோ? இது ஜோக்கு. சிரிக்கவே இல்லைன்னு ஒருவேளை காண்டாவறாரா? என்ன? இல்ல சார், கொஞ்சம் லேட்டா தான் புரிஞ்சுது. இது சிரிக்கிற மேட்டர் இல்ல, சிந்திக்கிற மேட்டர். இல்ல சார், நீங்க தான் சார் ஜோக்குன்னு சொன்னீங்க. நான் ஜோக் சொன்னா சிந்திச்சு பார்க்கணும். சார், ஜோக்கு சொன்னா எங்க ஊர்ல எல்லாம் சிரிக்க தான் சார் செய்வாங்க. நான் என்ன வடிவேலா? நீ சிரிக்க நான் ஜோக் சொல்றதுக்கு? இல்ல சார், நீங்க கேப்ரியல் சார். சார், அப்போ டீ? நான்சென்ஸ். ஆஹா, அவரே மறந்து இருந்த மேட்ர தேவையில்லாம நானே ஞாபகப்படுத்தி மாட்டீங்கன்னு. இன்னொரு தடவை நீ ஸ்கூலுக்குள்ள டீ விக்கிறத பார்த்தேன், உன்னை டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். சரிங்க சார். சார், நானு டீ எல்லாம் விக்கிறது இல்ல சார், ஃப்ரீயா தான் சார் கொடுக்குறேன். நீ விக்கிறேன்னு சொன்னது ஜோக். ஏன் சார், நீங்க இப்படி சீரியஸாவே சொன்னா இத நான் ஜோக்குன்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இல்ல இல்ல சார், இது ஜோக்கு தான் சார், நான் சிரிச்சுக்கிறேன் சார். இந்த மாதிரி வேற வேண்டாத வேலையெல்லாம் என்ன பண்ற? வேற ஒண்ணும் இல்ல சார். பொய் சொல்லாத. ஒருவேளை வட்டிக்கு விடுற மேட்டர் தெரிஞ்சிருக்குமா? என்ன? வட்டிக்கு விடுவோம் சார். என்னது வட்டி? வாட்? ஆமா சார், இன்ட்ரெஸ்ட்க்கு கொடுக்குறது. யாருக்கெல்லாம் கொடுப்ப? HMக்கு, AHMக்கு, தமிழ் ஐயா. சார், எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணணும். ஆஹா, கேன் கூட்ட நம்மளே கழிச்சிட்டோம் போல இருக்குதே. குருவி, எஸ்கேப். குருவி, வேர் ஆர் யூ? என்ன யோசனையில இருக்க? எங்க அப்பா எப்ப எக்ஸாம்னு கேக்குறாரு. நான் என்ன சொல்றதுனே தெரியல. ஆமா, எல்லா ஸ்கூல்லயும் எக்ஸாம் நடக்குது. நம்ம ஸ்கூல்ல தான் எப்போன்னு தெரியல. எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்குவோம்னு சேலஞ்ச் பண்ணி தான் அண்ணாச்சி ஸ்கூல் போகாம தப்பிச்சோம். ஆனா இப்போ எக்ஸாம் எப்போ நடக்கிறதுனே தெரியாம போச்சு. யாரை கேட்டாலும் தெரியாதுன்றாங்க. ஏற்கனவே வாத்தியாருங்க நிறைய பேர் இல்ல. நமக்கு எப்ப சிலபஸ் முடிச்சு எப்ப எக்ஸாம் வச்சு ஒண்ணுமே புரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. ஏதாவது போய் சொல்லி சமாளிச்சுக்கிட்டே வரேன். என்னடி சொல்ற? சாருக்கு ஆக்சிடென்ட் ஆனது, கிளாஸ் நடக்காம இருக்கிறது, எக்ஸாம் தள்ளி போட்டது, இது எதுவுமே எங்க அப்பாவுக்கு தெரியாது. தெரிஞ்சா அவ்வளவுதான். எங்க அப்பாவுக்கும் தான். அதான் புது சார் வந்துட்டார்ல, அவர் விட மாட்டாரு. இனிமேல் கிளாஸ் எல்லாம் ஒழுங்கா நடக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதான் புது சார் வந்துட்டார்ல, அவர் விட மாட்டாரு. இனிமேல் கிளாஸ் எல்லாம் ஒழுங்கா நடக்கும். 1000 வாத்தியாருங்க வந்தாலும் நம்ம ஸ்டாலின் சாருக்கு ஈடாகுமா? இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஒரே வருத்தம் நம்ம ஸ்டாலின் சார் சரியாய் ஸ்கூலுக்கு வரணுங்கிறது தான். எனக்கும் அந்த வருத்தம் இருக்குடி. சயின்ஸ் புக்கை திறந்தாலே ஸ்டாலின் சார் ஞாபகம் தான் வருது. சார் எப்பதான் வருவாரோன்னு தெரியலையே. கிளாஸுக்கு புது வாத்தியார்லாம் போட்டது பார்த்தா இப்போதைக்கு வர மாதிரியே தெரியல. கைபாம் கிட்ட பேசுனியா சிட்டி? பேசுனேன். அவன் ஸ்கூலுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டான். அவன் ஏன் சார் வர வரைக்கும் அவன் ஸ்கூலுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டான். சரி, மின்னல் போட்டலாம் கிளியெல்லாம் ஏன் வரல? புது வாத்தியார் வந்தது யாருக்கும் பிடிக்கல, அதனால வரலன்னு சொல்லிட்டாங்க. அதை எப்படி சொல்லுவாங்க? ஸ்கூலுக்கு வந்துதானே ஆகணும். அதுதான் நானும் சொன்னேன். ஆனா ஸ்கூலுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்கடா. டே சிட்டி, ஏதாவது பெரிய பிரச்சனையாக போகுதுடா. ஸ்டாலின் சார் இல்லாம 7Cக்கு வரத்துக்கே அவங்களுக்கு பிடிக்கலையா கண்ணா? அதெல்லாம் தப்புடா. 10 நாள் கழிச்சு நம்ம சாரே வந்து கேட்டா கூட நம்மளாம் இப்படி பண்ணோன்னு தெரிஞ்சா ஒரு கோவப்படுவார்ரா. வரமாட்டேன்னு சொல்றாங்களே, அவங்கள என்ன பண்றது கண்ணா? எனக்கு என்னவோ அந்த கேப்ரியல் சார் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தெரியறாரு. இப்படியெல்லாம் கட் அடிச்சா ஏதாவது பிரச்சனையாக போகுதுடா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சிட் டவுன். நேத்தே நான் உங்ககிட்ட தெளிவா சொன்னேன், ஃபுல் கிளாஸ் இருந்தா தான் நான் கிளாஸ் எடுப்பேன்.
யாரும் சீரியஸ் எடுத்த மாதிரி தெரியல. சொல்லப்போனா கூட 2 பேர் ஆப்சென்ட் ஆயிருக்காங்க. சோ இன்னைக்கும் கிளாஸ் கிடையாது. என்னைக்கு மொத்த கிளாஸும் கரெக்டா வர்றாங்களோ அன்னைக்கு தான் கிளாஸ். அதுக்காக 4 பேர் வருஷம் பூரா வராம இருந்தா கிளாஸ் எடுக்க மாட்டேன்னு அர்த்தம் இல்ல. அவங்களுக்கு டிசி கொடுத்து அனுப்பிச்சிட்டா அப்ப கிளாஸ் ஸ்ட்ரென்த் 20,000. அதுக்கப்புறம் அந்த 20 பேரை வச்சுட்டு நான் கிளாஸ் எடுப்பேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க, இன்னும் 2 நாள் வரலன்னா அவங்க எல்லாருக்கும் டிசியை கிழிச்சு நானே வீட்டுல கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருவேன். ஸ்கூல்ல படிக்கிறேன்னு சொல்லிட்டு கூட இனி வெளியில எங்கேயும் சுத்திட்டு இருக்க முடியாது. யாருக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையோ அவங்கள தூக்கி தூர போட்டுட்டு படிப்பை சீரியஸா நினைக்கிற 10 பேர் இருந்தா போதும். அவங்களுக்கு மட்டும் நான் நல்லா பாடம் சொல்லி கொடுப்பேன். சொல்லிருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. திரும்பவும் சொல்றேன், பள்ளிக்கூடம்ங்கிறது பாடம் படிக்கிறதுக்கான ஒரு இடம். உங்க வாழ்க்கை பூரா உங்களுக்கு உதவ போற கல்வியை கத்துக்கிற இடம். இந்த ஜோக்குக்கெல்லாம் வேலை இல்லை. தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. கண்ணா, சார். ஏய் உட்காரு உட்காரு உட்காரு. சரிங்க சார். என்ன கண்ணா இங்கே இருக்க? கிளாஸ் இல்ல சார், அதான் இங்க உட்காந்துட்டு இருக்கேன். ஏன் இல்ல? இது ஸ்டாலின் சாரோட கிளாஸ் சார். அப்ப கேப்ரியல் சார் வந்திருக்கணுமே. கேப்ரியல் சார் எல்லா பசங்களும் வந்தாதான் கிளாஸ் எடுப்பேன்னு சொல்லிட்டாரு சார். அப்ப அவர் வருஷம் பூரா கிளாஸ் எடுக்கவே முடியாதா? என்ன கண்ணா கரெக்ட் தானே? 40 பேரும் ஒழுங்கா கிளாஸுக்கு வந்துட்டாங்கன்னா மழை ஷோன்னு பெஞ்சு ஊர்ல இருக்கிறவங்களும் சந்தோஷமா இருப்பாங்களே. சார் அது அப்படி இல்ல சார். ஒண்ணு பசங்க எல்லாரும் கிளாஸுக்கு வரணும், இல்லனா கிளாஸுக்கு வராதவங்களுக்கு டிசி கொடுக்கணும்னாரு சார். ஆமா ஆமா கொடுப்பாரு கொடுப்பாரு. இன்னைக்கு பயல்களை ஸ்கூலுக்கு வர வைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு அவருக்கு எங்க தெரியும்? இப்படி டிஸ்மிஸ் பண்ணிக்கிட்டே போனா அப்புறம் இந்த சின்ன ஊர்ல ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க கண்ணா. ஆமா கண்ணா, அண்ணாச்சி வேற அவர் ஸ்கூலை பிரபலப்படுத்துறதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வேற எடுக்க போறாராம். என்ன சார் சொல்றீங்க? ஆமாங்கண்ணா, இந்த அமராபாலை வச்சு விளம்பரமா. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் இத சொல்லி தர்றதுக்கு கோபால் அண்ட் ராம்பால் அப்படின்னு அண்ணாச்சி ஸ்கூல்ல தமிழ் வாத்தியார் வச்சு விளம்பரப்படுத்த போறாங்களா? என்ன கண்ணா சிரிக்கிற? எனக்கு கேப்ரியல் சாரை பிடிச்சிருக்கு சார். யோ என்ன சொல்ற? ஆமா சார், கேப்ரியல் சார் ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான சார் சார். அட போகண்ணா, நீ ஒரு வித்தியாசமான ஆளு. உனக்குன்னு இந்த மாதிரி ஆளுங்களை தான் பிடிக்குது. அழகன் கேப்ரியல்னு யாருக்குமே பிடிக்காதவங்களை தான் உனக்கு பிடிக்குது. அவங்களுக்கும் ஒரு மறுபக்கம் இருக்கு சார். இருக்கட்டும், முதல்ல அவங்களுடைய முதல் பக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்க வேணா, அப்பதானே அடுத்த பக்கத்துக்கு போக முடியும். சார் அவங்க 2 பேரும் நல்லவங்க சார். அழகு ஒரு மூலை, கேப்ரியல் இன்னொரு மூலை. அழகன் டுபாக்கூரு, கேப்ரியல் ஒரு நேர்மையான ஆபீசர். இவங்க 2 பேரையும் உனக்கு எப்படிதான் பிடிக்குதோ? என்ன கண்ணா சிரிக்கிற? சார் நான் ஒரு கதை சொல்லுவேன், நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. சேச்சே சொல்லு சொல்லு. ஒரு டேபிள்ல ஒரு கண்ணாடி கிளாஸ் இருந்துச்சு. அதுல பாதி கிளாஸ் தண்ணி இருந்துச்சு. அத 2 பேர் பார்த்தாங்க. ஒருத்தர் சொன்னாரு அரை கிளாஸ் தண்ணி இருக்குன்னு, இன்னொருத்தர் சொன்னாரு பாதி கிளாஸ் கம்மியா இருக்குன்னு. ஒருத்தர் கிட்ட இருக்கிற குறையோ நிறையோ நம்ம எதை முதல்ல பாக்குறோன்றதுல தானே சார் இருக்கு. கரெக்ட் கண்ணா கரெக்ட். இந்த மேட்டர் நல்லா இருக்குப்பா. ஏப்பா ஒரு நாளைக்கு நான் இதை அசம்பிளில அடிச்சு விடுறேன். வேற என்ன சார்? நிஜமாவே ஸ்டாலின் சாருக்கு என்ன சார் ஆச்சு? சார் என்ன சார் ஆச்சு? ஒண்ணும் இல்லப்பா, அடிதான். சார் மறைக்காம சொல்லுங்க சார். இல்லப்பா, நீங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க அதான். சார் எனக்கு பார்வை இல்லை சார், அதையே நான் தாங்கிக்கிட்டு வாழ்றேன். இதுக்கு மேல எனக்கு என்ன சார் பிரச்சனை வர போகுது? சொல்லுங்க சார். இல்லப்பா நிஜமாவே அதான்ப்பா, அடிபட்டதான்ப்பா. சார் எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு சார்? ஏன் கேக்குற? போய் பாக்குறதுக்கு தான் சார். எதுக்குப்பா? சாரை நாங்க ஏன் சார் பார்க்க வேணாம்னு நினைக்கிறீங்க? சார் நீங்க மறைக்க தான் சார் எங்களுக்கு பயமா இருக்கு. அவருக்கு உடம்புல அடி இல்ல கண்ணா, அடிபட்டது தலையில கண்ணா. சார் இதுவரைக்கும் ஸ்டாலினுக்கு மயக்கம் தெரியலப்பா.
சார் என்ன சார் சொல்றீங்க? ஆமாங்கண்ணா, ஸ்டாலின் படுத்த படுக்கையா தான் இருக்காரு. இப்போ அவர் எந்திரிச்சு பேசினா தான் நம்ம எதையுமே சொல்ல முடியும். கண்ணா, இது யார்கிட்டையும் சொல்லாத கண்ணா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் கண்ணு மூடி படுத்திருந்தாலும் அவன் மனசு நம்மளை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கும். அவன் வந்துருவான்ப்பா, எப்படியும் ஸ்டாலின் வந்துருவான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் என்னையா? என்ன சார் தனியா ஏதோ யோசனையில இருக்க மாதிரி தெரியுது. எல்லாம் ஸ்டாலினை பத்தி தான் ஐயா. ஆமா, உனக்கு என்ன ஃப்ரீ பீரியடா? ஆமா சார், ஃப்ரீ தான். என்ன சார் ஸ்டாலினுக்கு இப்படி ஆகி போச்சு? எனக்கே ஒன்றும் புரியல சார். என்னையா பண்றது? நான் கூட இப்படி ஆகும்னு கனவுல கூட நினைக்கல. எதையோ அசால்ட்டா சமாளிச்சேன். ஆனா இந்த விஷயத்துல ரொம்ப கஷ்டமா இருக்குய்யா. என்ன சார், பள்ளிக்கூடத்திலே எது நடந்தாலும் எல்லாத்தையும் சிரிச்சே சமாளிக்கிறாலும் ஒரே ஆள் நீங்க தான். இப்போ நீங்களே இப்படி சொன்னா நல்லாவா இருக்கு? நான் என்னையா பண்றது? அவனை நான் என்ன ஒரு டீச்சர் மாதிரியா பார்த்தேன்? என் புள்ள மாதிரியில பார்த்தேன். அவனுக்கு என்ன ஆகுமோன்னு நிமிஷத்துக்கு நிமிஷம் பயமா இருக்கியா? சார் நீங்க பேசுறத பார்த்தா சரி சார். டாக்டருங்கெல்லாம் என்ன சொல்றாங்க? ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. அவங்க என்னையா சொல்ல போறாங்க? எப்பவும் போல வானிலை அறிக்கை மாதிரி வரும் வராதுன்னு ஏதோ சொல்றாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் ஒன் ஆஃப் த பேஷண்ட். ஆனா நமக்கு அவன் அப்படியா? எப்ப எந்த டாக்டரை கேட்டாலும் ஒன்னும் பெருசா நம்பிக்கையா சொல்ல மாட்டேங்கிறாங்க ஐயா. அதான் பயமா இருக்கு சார். ஆமா ஐயா, எப்ப குணமாகும்னு கேட்டா இன்னைக்கு சரியாகலாம், இல்ல நாளைக்கு சரியாகலாம், இல்ல சில சமயம் ஒரு மாசமோ ஒரு வருஷமோ ஆகும்னு சொன்னா கூட கேட்கிற மனசுக்கு எப்படியா இருக்கும்? சரி, என்ன விடியா? இது தெரிஞ்சா இந்த பசங்க என்ன ஆவானுங்க? அவங்களை நினைச்சா தாயா ரொம்ப பாவமா இருக்கியா? சார் அப்ப ஸ்டாலின்? ஆனா ஒண்ணும் ஆகாதியா. என்ன ஆனாலும் அவன் கண்டிப்பா வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீயும் அப்படி நம்பியா? கடவுள் இருக்காரு. குருவி, ஆஸ்பத்திரிக்கு போனியா? போனேன் சார். ஸ்டாலினை பாத்தியா? எப்படி இருக்கான்? ஏதோ இருக்காரு சார். அப்படியே தான் இருக்கானா, இல்ல ஏதாவது முன்னேற்றம் இருக்கா? அப்படியே தான் சார் இருக்காரு. சார் ஸ்டாலின் சார மதுரை ஹாஸ்பிட்டலுக்கு மாத்த போறேன்னு சொல்றாங்க சார். நேத்து வரைக்கும் நல்லா இருக்கிறேன்னு தானே சார் சொன்னாங்க. திடீர்னு ஏன் சார் மாத்துறாங்க? அப்பனா ஏதோ பிரச்சனைன்னு தானே சார் அர்த்தம். எனக்கு என்னமோ ரொம்ப பயமாகுது சார். யோ, அவனுக்கு ஒன்றும் ஆகாதியா. அவங்க ஃபேமிலி தேனியில இருக்கு. இந்த கையல் பொண்ணு மட்டும் இங்க தனியா கிடந்து கஷ்டப்படுது. அதான் அங்கேயே போய் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. அது சரிங்க சார். ஆனா ஆபரேஷன் அது இதுன்னு பேசிக்கிறாங்களா சார்? அதான் சார் எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் சார், ஸ்டாலின் சாருக்கு ரொம்ப முடியலன்னு மட்டும் தெரியுது சார். யோ, என்னையா சொல்ற? ஆமா சார், அப்படிதான் சார் எல்லாரும் பேசிக்கிறாங்க. எல்லாம் இந்த ஸ்கூலோட விதியா. எப்படி ராஜா மாதிரி ஊர்ல இருந்து வந்த பையனை இப்படி படுக்கையில ஊருக்கு அனுப்பிச்சு வைக்கிறோமே, ரொம்ப சங்கடமா இருக்கியா? என்ன கஷ்ட காலமோ நமக்கும் இந்த ஸ்கூலுக்கும். எல்லாம் இந்த பசங்களை சொல்லணும் சார். ஏதோ இதுல விளையாடுறதுன்னு இல்ல. அவங்க சாரே போய் ஏமாத்திருக்கானுங்க. என்ன பசங்களோ. யோ, அது ஏதோ தெரியாம பண்ணிடுச்சுங்க. நீ வாயை வச்சுட்டு சும்மா இருக்கியா? ஸ்டாலின் ரொம்ப முடியாம கிடக்குறான்னு பசங்க காதுல விழுந்துச்சு. அப்புறம் பிள்ளைங்களை சமாதானப்படுத்தவே முடியாது. அதிலும் இந்த கைவாம் பையன் இருக்கானே, அவனை பார்க்க முடியலையா. பாவமா இருக்கு. குற்ற உணர்ச்சியில கூனி குறுகி போயிருக்கா ஐயா. இந்த பாருங்க, யாரும் ஸ்டாலினை பத்தி பேசாதீங்க. யாரு கேட்டா எதுவும் தெரியாதுன்னு சொல்லுங்க. போங்க, போய் வேலையை பாருங்க. சரி சார். சார், ஸ்டாலின் சார் வரமாட்டாரா சார்? சார் எங்க ஸ்டாலின் சாருக்கு என்ன சார் ஆச்சு? அவருக்கு எப்போ சார் சரியாகும்? சார், ஸ்டாலின் சார் கண்ணாடி ரூம்ல வச்சிருக்காங்களா சார்? சொல்லுங்க சார், சாரை பாத்தீங்களா சார்? பார்த்தேன். உங்க சார் நல்லா இருக்காரு. அவருக்கு ஒன்றும் ஆகாது. நீங்க எல்லாரும் கிளாஸுக்கு போங்க. கேப்ரியல் சார் தான் எங்களோட கிளாஸ் டீச்சர்னு சொல்றாங்க. அப்ப ஸ்டாலின் சார் வர மாட்டாங்களா சார்? உங்க சாரு இப்ப வர்ற நிலைமையில இல்ல. அதுக்காகத்தான் இப்ப கேப்ரியலை உங்க கிளாஸ் டீச்சரா போட்டிருக்கோம். ஸ்டாலினுக்கு முடியலைங்கிறது உண்மைதான்.
ஆனா எப்படி நல்லா ஆயிரும்னு நான் நம்புறேம்மா. நீங்களும் நம்புங்க சார். பாருங்க, ஸ்டாலின் சார் உங்களையும் இந்த ஸ்கூலையும் விட்டு எங்கேயும் போக மாட்டாரு. எல்லாருமே ஒரு விஷயத்தை நம்பணும், அது கண்டிப்பா நடக்கும். ஸ்டாலினுக்கு சரியாயிடும் நம்புங்க. அவர் சீக்கிரம் வருவாருன்னு நம்புங்க. நம்புங்க.